ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன செய்ய போகிற பார்த்தீங்கன்னா பிரெட் சில்லி வந்து எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பிரெட் 6 பிரெட் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், பூண்டு 2-3 பல் எடுத்துக்கிறேன். கரம் மசாலா சிறிதளவு நம்ம தேவையான போட்டுக்கலாம். கரம் மசாலா, வரமிளகாய் தூள் அது சிறிதளவு எடுத்துக்கலாம். நம்ம தேவையான போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வெங்காயத்தையும் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இந்த சைடுக்கு வந்து காணும் வெங்காயம் எடுத்துக்கலாம். எவ்வளோ சிறுசாக இருக்கணும் அவ்வளோ சிறுசாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து கட் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து மாற்றிடலாம். சிறுசாக வந்து சின்னமாக கட் பண்ணிட்டுக்கணும். அப்படியே வந்து தக்காளி பழம் 2 தக்காளி பழம் எடுத்துக்கிறோம். 2 வந்து அரிஞ்சிடலாம் கையோட. இதை வந்து சிறுசாக அரிஞ்சிக்கணும். வீடியோ பார்க்குறீங்க கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்து பெல் பட்டன் வந்து டச் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணிடுங்க. தக்காளி கட் பண்ணியாச்சு. இதை வந்து இன்னொரு பிளேட் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பூண்டு வந்து தோல் எடுத்துக்கலாம். ஒரு 3 பல்லு மட்டும் இருந்தால் போதும், எச்சா வேண்டியதில்லை. இப்போது பூண்டை வந்து சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வந்து ஒரு சின்ன இதுக்கு மாற்றியில் எடுத்து இதாங்க போய் வந்து பிரெட்டை போய் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். தோசைக்கல் வந்து கொஞ்சம் நல்லா காயிட்டும். காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு பிரெட்டு 3 போட்டுக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் 3. பிரெட்டில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மொறு கட் பண்ணிட்டு இருக்குது. இந்த சைஸுக்கு வந்து
கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். அப்படியே வந்து ரெட் சில்லி வந்து செய்கிறதுக்கு வந்து இப்படி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் வச்சிடலாம். கடாயின்னு லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா வந்து காயிட்டு ஆயில் காஞ்சிச்சுன்னு பார்க்கலாம். ஆயில் வந்து காஞ்சிருச்சு. அந்த பூண்டுள்ள போட்டுக்கலாம். இப்போ பூண்டு வந்து வச்சுக்கலாம். ரொம்ப பூண்டு வந்து வதங்கிச்சுன்னா நல்லா இருக்காது. கட் பண்ண வந்து வெங்காயத்தை வந்து அப்படியே போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து அப்படியே வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ண வந்து தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வந்து வதங்கட்டு. தக்காளி வந்து லைட்டாக வந்து வதங்கிடுச்சு. கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம்.
வந்து வரமிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வந்து கலர் விட்டுக்கலாம். ரெட் சில்லி சாஸ் இருக்குது, அதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து ஓரளவு கொதி விட்டுக்கலாம். ஒரு தண்ணி இது மேலே சேர்க்க நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்லா வந்து கொதி வந்துருச்சு. ப்ரெட்டை வந்து உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். வாங்க அப்படியே உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். ப்ரெட்டை வந்து போட்டு ஒரு பரட்டிடலாம். ரெட் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெட் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த தக்காளி வெங்காயம் மசாலாவுக்கு நல்லா வந்து ரெட் சில்லி வந்து சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் வந்து என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல் வந்து நோட்டிஃபிகேஷனை இது பண்ணிக்கங்க. டாட்டா பாய் பாய்.